புனித இதயமே சங்கமமாவு இயேசு பலியினை சரித்திரமாவும் புனித இதயமே சங்கரும் பலியாம் நமது தியாக பணிகளை அச்சடிக்கோ வயப்படமாக்கி அத்தனை காணுவோம் அச்சையே வரங்கள் பொழிவதும் இணையில்லாத பலிதான் இணையில்லாத பலிதான் தன்னை நெறியிலே தன்னை பகிரவும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இந்த பலி இணையில்லாத பலிதான் இந்த பலி இணையில்லாத பலிதான். பிரியமான சகோதர சகோதரிகளை இடைக்கல அன்னையினுடைய திருவிழா திருப்பலிக்கு வருகை தந்திருக்கின்ற அருள் தந்தை செல்வகுமார், அதோடு நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற அருள் தந்தை தாமஸ் இவர்களே கிராம சார்பாக மகிழ்ச்சியோடு வருக வருகை என்று நாம் வரவேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே இயேசுவின் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அடைக்கல அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இந்த நாளில் நம்முடைய ஊரின் காவல் தெய்வமாக வைத்திருக்கக்கூடிய அடைக்கல அன்னைக்கு நன்றி செலுத்த நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். அன்னை கடந்த வருடம் முழுவதும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காக நாளில் நன்றி செலுத்த இருக்கிறோம். தொடர்ந்து அன்னை தன்னுடைய அரவணைப்பில் நம்மை வழிநடத்தவும், தன்னுடைய ஆசீர்வாதங்களை பரிவிதமாக ஆண்டவரிடமிருந்து நமக்கு பெற்றுக்கொள்ளவும், நம்முடைய ஒவ்வொரு கருத்துக்களும் அவருடைய பரிந்துரையால் நிறைவேறும் வேண்டுமாய் சிறப்பாக ஜெபிப்போம். அழகாக அன்னையை பற்றி சொல்லுவான், அன்னையிடம் வாருங்கள், அனைத்து நலன்களையும் தெரிவீர்கள் அப்படின்னு சொல்லி எத்தனையோ திருத்தலங்கள்ல இதை நம்ம படிச்சிருப்போம். தாய்க்கு அன்பு பற்றி போகுமா, தனது நிலை எவள் மறப்பாலோ அப்படின்றதெல்லாம் பாடல்கள் அன்னைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இருக்கிறது. தாயின்றி சூழலும் உண்டோ என்கிறார் தாய்மானவர். தாயினுடைய அன்பை நம்மால் புறக்கணிக்க முடியுமா என்பதெல்லாம் நம்முடைய அனுபவமாக இருக்கிறது. நம்மை அன்பு செய்யக்கூடியவள், நம் மீது அக்கறை கொண்டவளாக அடைக்கல அன்னை இருந்து வருகிறார். ஆகவே அவருடைய அன்புக்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக இந்த நாளில் இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாக அன்னையின் வழியாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய ஒவ்வொரு கருத்துக்களும் வரக்கூடிய நாட்களில் அன்னையின் மூலமாக அனுகூலமாக வேண்டுமாய் சிறப்பாக இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். அன்னையின் வழியாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் அன்றாடுவோம். தொடர்ந்து இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். திருப்பலியில் தகுந்த விதத்தில் பங்கெடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் அனைத்தையும் எண்ணி பார்த்து அதற்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் ஆகியதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித நடிகரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து சென்றாராக. ஆமென். இரக்கமாயிரம்
ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றி புகழ்கின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகி இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களைப் போக்குபவரே, எங்களுக்கு இரக்கமாயிரும். உலகின் பாவங்களைப் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வழக்கம் ஈர்த்திருப்பவரே, எங்களுக்கு இரக்கமாயிரும். தேவனின் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் ஆட்சி இருப்பவரே. மன்றாடுவோமாக. இறைவா, எங்களும் அருளால் நிரப்பப் பெற்ற புனித கன்னிமரியாவை எங்கள் மீட்பராகிய உம் திருமகளின் அன்னையாக தேர்ந்தெடுத்தீரே. இவ்வாறு அவருடைய திருப்பெயரை வணங்கும் நாங்கள் இம்மை தீமைகளிலிருந்து விடுதலை பெறவும் அவரோடு நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு தோயாவியாயிருந்து இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 19 மற்றும் அதிகாரம் 12, இறை திருவசனங்கள் 1 முதல் 6 முடிய. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதொரு அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும்
இரும்புகோல் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அனைவரும் சொல்லுவோம். திருப்பாடல் 103. நெஞ்சே நீ சொல்லுங்க. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. மீண்டும் சொல்லுவோம். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். பாடுவோம். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
நிறைவு பெற செய்கின்றார். இளமை கழுகி நிலைமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். இளமை கழுகி நிலைமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். நீதியான செயல்களை நாளும் செய்கின்றார். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். ஆண்டவரை வாழ்த்து அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் பரவாதே. இரண்டாம் வாசகம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைத்திரு வசனங்கள் 20 26 முடிய. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்ததாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 2 ஆண்டவருடைய வார்த்தைகள் 1 தொடங்கி 11 முடிய. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கு இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது முன்பு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல திராட்சை ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் இருந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு பிரியமான அருள் தந்தையர்களே, பாசத்திற்குரிய குலநாத்தி மலரி கிராமத்தை சார்ந்த இறை மக்களே, அன்பு குழந்தைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள். இல்லை கைதட்டுமா? மூல திருவிழா ஆகவே நம்ம எல்லாம் சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடணும். எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, எல்லாம் புது ட்ரெஸ் போட்டுருக்கீங்க. அருமையான அலங்காரம், அற்புதமான மாலை நேரம். குடும்பத்தார், உறவினர் அனைவரும் மகிழ்ச்சியோடு அன்னையுடைய ஆலயத்திற்கு முன்பாக அமர்ந்திருக்கிறோம். அற்புதமான ஒரு வேலை. ஊர்ல என்ன திருவிழா? என்ன திருவிழா ஊர்ல? அடைக்கல மாதா திருவிழா. மாதாவிற்கு பல திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது. நம்ம உங்க ஊர்ல அடைக்கல மாதா என்ற ஒரு மாதா இங்க இருக்கிறார். கிறிஸ்துவின் தாய். இவருடைய குணநலன்களின் அடிப்படையின் பெயரில் அவருக்கு அடைக்கல மாதா என்று அழைக்கப்படுகிறது. மாதா என்றால் அன்னை என்பது பொருள், தாய் என்பது பொருள். இறைவனின் தாயான அன்னை மரியாளுக்கு அடைக்கல மாதா என்று சொல்லி நாம் இந்த விழாவை எடுக்கிறோம். இந்த அடைக்கல மாதாங்கிற பேரு எங்கிருந்து வருதுன்னா, பிரெஞ்சு சொல், பிரெஞ்சு மொழியில் உள்ள போன் செக்கோஸ் என்ற ஒரு வார்த்தை. போன் செக்கோஸ் என்ற ஒரு வார்த்தையிலிருந்து வரக்கூடிய சொல்லிலிருந்து இது பிறக்கிறது. போன் செக்கஸ் என்ற பிரெஞ்சு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பேர்னா, குட் ஹெல்ப், அதாவது நல்ல உதவி, நல்ல சகாயம் என்பது பொருள். சகாயம் மாதாவை பத்தி நிறைய பாட்டு பாடிக்கிறோம் இல்லையா? பாடிக்கிறோமா இல்லையா? கேட்டிருக்கீங்களா? சகாயத்தாயின் சித்திரம் நோக்கு
அபாயம் நீக்கும் அன்னையின் வாக்கு, எத்துணை கனிவு எத்துணை பெரிது, ஏங்கிடும் மனதுக்கு வரும் நிறைவு. சகாயம்னா உதவி, போன் செக்கர்ஸ்னா அடைக்கலம் என்று சொன்னால் நல்ல உதவி என்பது பொருள். ஆக அன்னை என்பவள் உதவி கேட்பவருக்கு அனைவருக்கும் ஓடி உதவி செய்யக்கூடியவள் என்ற ஒரு அடிப்படையின் பேரில் இந்த திருவிழாவானது ஏற்படுத்தப்பட்டது. இந்த திருவிழாவை 7ஆம் பத்திநாதர், பாப்பரசராக இருந்த 7ஆம் பத்திநாதர், ஆங்கிலத்திலே போப் பயஸ் 7 என்று சொல்வார்கள், அவர் இந்த திருவிழாவை மே மாதம் 24ஆம் தேதி 1815ஆம் ஆண்டு இந்த திருவிழாவை ஏற்படுத்துகிறார். எதன் நினைவாக என்று சொன்னால், அப்பொழுது பிரான்ஸ் தேசத்தில் நெப்போலியன் என்ற ஒரு அரசன் ஆண்டு கொண்டிருந்தான். அவன் பாப்பரசரை சிறைப்படுத்தி, கிறிஸ்தவ மக்களை சிறைப்படுத்தி இருந்த தருணத்தில் அன்னையின் பரிந்துரையால் பாப்பரசரும் கிறிஸ்தவ மக்களும் பாதுகாக்கப்பட்டதன் விளைவாக அன்னை அடைக்கலம் தருபவள், அன்னை உதவி செய்பவள், அன்னை அனைவருக்கும் ஒரு உறுதுணையாக இருப்பவள் என்ற அடிப்படையின் பெயரில் இந்த திருவிழாவை 7ஆம் பத்திநாதர் அவர்கள் ஏற்படுத்துகிறார். இப்படிதான் திருவிழா நமக்கு வருகிறது. நம்ம பார்க்கிறோம், மனித வாழ்க்கை என்பது ஒரு மாபெரும் கொடை இல்லையா? வயநாடுல கொஞ்ச நாளைக்கு முன்னுக்க மழை பெஞ்சது, யாருமே எதிர்பார்க்கல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அதாவது இரவில் எல்லாம் நல்லா தூங்க போறாங்க குடும்பத்துல, நிலச்சரிவு, காட்டாற்று வெள்ளம், வீடுகள் எல்லாம் அடித்து செல்லப்படுகிறது. எல்லாம் கணவன் மனைவி குழந்தைகளோட அடுத்த நாள் என்ன நடக்குமோங்கிற ஒரு கனவோடு மகிழ்ச்சியோடு இரவில் வாழ்ந்து செல்கிறார்கள். ஆனால் அதிகாலை 2 மணிக்கு அந்த இல்லங்கள் எல்லாம் தண்ணீரில் அடித்து செல்லப்படுகிறது. மரண ஊரம், அழுவதற்கு கூட ஆகவில்லை, எல்லாம் இறந்தாராம். ஏறக்குறைய 400-500 பேர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆக நாம் இன்று உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் இது கடவுள் கொடுத்த ஒரு கொடை. வாழ்க்கை என்பது ஒரு மாபெரும் கொடை. இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது கேள்வி. சிலருக்கு ஒரு வாழ்வினுடைய அர்த்தமே தெரியாம போகிறது. கொடுத்த வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள விதமாக வாழாமல் நாம் அழித்து விடுகிறோம். ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக ஏற்படுத்தாமல் ஒரு சபிக்கப்பட்ட வாழ்வாக நாமே மாற்றி விடுகிறோம். ஆனால் இந்த அற்புதமான வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும்? இறைவன் கொடுத்த ஒரு வரம். வாழ்க்கையை பற்றி பலருக்கு நல்ல புரிதலே கிடையாது. நம்ம நினைக்கிற வாழ்க்கைனா விதவிதமாக உண்டு மகிழ வேண்டும். இன்னைக்கு திருவிழா, வீட்டுக்கு போன மட்டன், சிக்கன் நல்லா சந்தோஷமா சாப்பிடணும், மகிழ்ச்சி இல்லையா? திருவிழா நல்லா சாப்பிடணும். ஆனால் நாம் எப்பொழுது என்ன நினைக்கிற வாழ்க்கைனா சாப்பாடு, விதவிதமாக உண்டு மகிழ்வதும் வகை வகையாக உடுத்தி மகிழ்வதும், பட்டு சேலை, பட்டு வேட்டி, பட்டு சட்டை, வெள்ளை ஜொல்லைமா, நீ டைம் பண்ணி ஜீன்ஸ் பேண்ட், அந்த பசங்கெல்லாம் முழங்கால கிழிச்சு விட்டுறான், அரை ட்ரௌசரை போடுறான், முடி வெட்ட மாட்டேங்கிறான், முடி வெட்டாம இருந்தாதான் ஸ்டைலுங்கிறான், குடிக்கிறனா தான் ஸ்டைலுங்கிறான். ஸோ வகை வகையாக உடுத்தி மகிழ்வதும், களியாட்டங்களில் ஈடுபட்டு காலத்தை கழிப்பதும். காலையில் குடிக்கிறது, என்ன தண்ணி குடிக்கிறோம்? பச்சை தண்ணி குடிக்கிறோம். சாயந்தரம் என்ன தண்ணி குடிக்கிறாங்க? கலர் தண்ணி குடிக்கிறாங்க. அது ஒரு நாள்ல முடியுதா? இல்லை. ஏன்னா உழைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊத்திக்கிட்டே இருக்கிறோம். சம்சாரம் என்னங்க இப்படி குடிக்கிட்டே இருக்கீங்க? நாளையிலிருந்து குடிக்க மாட்டேன், நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம், எனக்கு ராத்திரிக்கு தூங்க வந்து ஊத்திக்கிறேன் கொஞ்சம் சொல்லி ஊத்திக்கிட்டே இருக்க. அது நாளை என்பது கிடையாது, இன்றுதான். நாளை குடிக்க மாட்டேன். இப்ப நாளை வரும்போது கேட்கிறாங்க, என்னங்க நாய் குடிக்கிறீங்க? உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? நாளைக்கு தானே குடிக்க மாட்டேன்னு சொன்னேன், இன்னைக்கு குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விதண்டவாதமாக பேசுகிறோம். ஆக இப்படி அளவற்ற செல்வங்களை, சொத்துக்களை அபகரித்து ஆழ துடிப்பதுமாக மனித வாழ்க்கை ஒரு அழிவை நோக்கி செல்கிறது. இப்படிப்பட்ட தருணத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாம் நமது வாழ்க்கை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணம் அன்னை மரியாள்.
பாரதிதாசன் சொல்கிறார், மாண்ட சமுத்திரம் நான் என்று கூவு அப்படின்றார். என்ன அர்த்தம்? மானுட சமுத்திரம் நான் என்று கூவு அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய குலநாத்தி மலரி என்ற ஊரை தாண்டி, என் குடும்பத்தை தாண்டி, என் உறவுகளை தாண்டி, ஏர் மங்களம் பங்கை தாண்டி, ராமநாதபுரம் மாவட்டத்தை தாண்டி, தமிழகத்தை தாண்டி, இந்தியாவை தாண்டி, தேசத்தை தாண்டி, நாடுகளை கடந்து இந்த பிரபஞ்சத்துக்கே நான் தான் பொறுப்பு என்ற மனநிலையோடு செயல்படுவது. இந்த பிரபஞ்சம், இந்த உலகத்திற்கே நான் தான் பொறுப்பு என்று இருக்கின்ற பொழுது, நான் பிறருக்காக வாழ வேண்டும், பிறருக்காக மகிழ வேண்டும். சின்னப்ப சொல்வார், அழுவாரோடு அழுங்கள், மகிழ்வாரோடு மகிழுங்கள். நம்ம என்ன செய்யறோம்? அதுக்கு முரண்பாடா இருக்கிறோம். ஒருத்தன் செத்துட்டான் வீட்டுல, நம்ம என்ன சொல்றோம்? அங்க போய் அழுகிற மாதிரி அழுதுட்டு, இவனுக்கு தேவைதான், கொஞ்சமா நெஞ்சமா வேலை பார்த்தேன், மோசமான பய ஊர்ல செத்து தொலைஞ்சிட்டேன். முரண்பாடாக இருக்கிறோம். ஒருவன் துன்பத்தில் உழுகின்ற பொழுது அவனை பார்த்து நாம் சிரிக்கிறோம், எள்ளி நெகாடுகிறோம். ஒருவன் வறுமையில் வாடுகிறான், அவனை பார்த்து என்ன செய்யறான்? சிரிக்கிறோம். செத்து தோற நமக்கு அறம் சொல்லக்கூடிய நிகழ்வு என்ன? செல்வர் கழகு செழுங்கிளை தாங்குதல். படிச்சிருக்கோம் இல்லையா? படிச்சது இல்லையா? ஆத்திச்சூடி இதெல்லாம் படிக்கிறது இல்லை, பூரா இங்கிலீஷ் மீடியம் ஆகி போச்சு. இப்ப செல்வர் கழகு என்னவா? செழுங்கிளை தாங்குதல். அதாவது கடவுள் ஒருத்தரை வசதியா வச்சிருக்கான எதுக்குன்னா அவனுக்காக அல்ல, உதவி செய்வதற்காக. பெட்டியில போட்டு பூட்டி பூட்டி வைக்கிறதுக்கு இல்ல. குட் ஹெல்ப், போன் செக்கர்ஸ் அப்படின்னா நல்ல உதவி. கடவுள் அன்னை மரியாள் வழியாக நம்மை ஆசீர்வதித்து உதவி செய்து கொண்டே இருக்கிறார். இந்த உதவியை நாம் பிறரோடு பகிர்ந்து பிறரும் வாழ்வு பெறும் பொருட்டு நாம் பிறருக்கு உதவ வேண்டும். அப்படி செஞ்சாதான் ஒரு அர்த்தம் உள்ள கிறிஸ்தவ வாழ்வாக இருக்கும். இல்லைன்னு சொன்னா ஏதோ கடமைக்கு வந்தா சாப்பிட்டா போனோம்னு சொல்லி அர்த்தமற்று போய்விடும். அதையும் பார்க்கணும். அன்பானவர்களே, ஒருத்தன் கடவுள்கிட்ட வேண்டாம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா, எத்தனை பேர் ஜெபம் பண்ணி கை தூக்குங்க? யாரா ஜெபம் பண்ணுவீங்க? கை தூக்குங்க. என்ன கையை தூக்குறீங்க? உங்களுக்கே உங்களுக்கு டவுட். திருப்பலினாவே பெரிய, எல்லாம் கை தூக்குங்க. திருப்பலினாவே பெரிய ஜெபம் தான். கை தூக்குங்க பாட்டி, தம்பி கை தூக்குடா, கை கீழே விடுங்க. இப்ப மட்டும் ஜெபம் பண்ணாதீங்க, எப்பயும் ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தன் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான், அவனுக்கு ஒரு கடவுளை பார்க்கணும்னு ஆசை. இப்ப கடவுள் உள்ள வருகிறார். என்னப்பா கூப்பிட்டே இருக்கே, வந்திருக்கிறேன் இந்த கிராமத்துக்கு அப்படிங்கிற. எந்த ஊருக்கு? குளநாத்திக்கு, மலரிக்கு வந்து ஊருக்கு வந்திருக்கிறார். அவன் கேட்கிறான், என்னப்பா என்னை கூப்பிட்டதனுடைய காரணம் என்னன்னு ஆண்டவர் கேட்கிறார். நான் சொல்றான், ஆண்டவரே பாருங்க, எங்க ஊரை சுத்தி அழகான மலைகள் இருக்கிறது, இயற்கை வளம் நிறைந்த அழகான மலைகள் இருக்கிறது. எங்க ஊருக்கு மலை தெரிஞ்சுக்க நிறைய மலை இருக்கும். மலை மதுரை ஓரம் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய சிறுமலை, இயற்கை காற்று அருமையா இருக்கும் சாயந்தரத்துல. அது அழகான மலை இருக்கிறது. அந்த மலையை பார்த்து பிரமிக்கிறான். பார்த்துட்டு, கடவுளே நீங்க படைச்சது இதான் வலிமை வாய்ந்த ஒன்றா அப்படின்னு கேட்கிறான். அவர் சொல்றாரு, இல்லை, இந்த மலையில் உள்ள பாறைகளை பிளப்பதற்கு நான் இரும்பை படைச்சிருக்கிறேங்கிறாரு. ஆமா ஆமா, இரும்பு வச்சு என்ன செய்யலாம்? பாறை உடைக்கலாம்ல, உடைக்கலாம் இல்லையா? இப்ப வீடு கட்டுறோம், பாறை உடைக்கிறோம், இரும்பு வச்சு தகர்க்கிறோம். அடிக்கிற அடி அடிச்சா அம்மி நகருமா கிராமத்துல. ஒரு உளியை ஒரு சுத்தியில எடுத்து அடிச்சு உடைச்சு கல் எடுக்கிறான், பாறை உடைக்கிறான், அந்த இரும்பை படைக்கிறான் இறைவன். அப்ப இரும்பு தான் பெருசா வலிமையானதான் கேட்கிறார். அவன் கேட்கிறான். அவர் சொல்றாரு, இரும்பு என்ன செய்யலாம்? நெருப்பால் உருக்க முடியும். நெருப்புக்கு வல்லமை உண்டு. பஞ்சபூதத்துல ஒண்ணு நெருப்பு. அப்ப நெருப்பு வந்து இரும்பை உருக்க முடியும். அப்ப சொல்றான், நெருப்பு தான் வன்மையானதா வலிமையானதா? இல்லை, நெருப்பை நீரால் அணைக்க முடியும் இல்லையா? கொழுந்து விட்டு என்ன செய்யறான்? தண்ணியை ஊத்தி அணைக்கிறான். அப்ப கேட்கிறான், அப்ப வந்து தண்ணி தான் சிறப்பானதா உங்கள் படைப்பிலே வல்லமையானதான் கேட்கிறான். அவர் சொல்றாரு, இல்லை,
அந்த தண்ணீரையும் கிளர்ந்தெழச் செய்யக்கூடிய காற்று ஒன்று உண்டு. அதை படைச்சிருக்கிறார். காற்று இல்லையா? சுனாமி எப்படி வந்துச்சு? காற்று வந்து அடிச்சு மழை பெஞ்சு அப்ப காற்று. அப்ப சொல்றான், கேட்கிறான், காற்று தான் வந்து மிக சிறந்ததா அப்படின்னு கேட்கிறான். இல்லை, ஆண்டவர் சுற்று அமைதியா இருந்தாரா? ஆண்டவர் இன்னும் நிறைய கேள்விகள் வக்கீல் மாதிரி அமைதியாயிட்டார். யோசிச்சுட்டு ஒரு பதில் சொன்னார். என்ன சொன்னார்? இடதுகைக்கு தெரியாமல் துயருற்ற ஒரு மனிதனை தேடி சென்று எவன் ஒருவன் உதவுகின்றானோ அந்த ஈரமுள்ள மனிதனே என் படைப்பில் எல்லாவற்றிலும் வலிமை வாய்ந்தவன். இடதுகைக்கு தெரியாமல், லெப்ட் ஹேண்ட், துயரற்ற ஒருவனை தேடி செல்லுதல். அவன் நம்மளை வந்து சாமி எனக்கு கொடுங்கன்னு இல்ல. அவன் கேட்டா என்ன கௌரவம் குறைஞ்சு போயிருமா? நான் அவனுக்கு முழுக்க பிறந்தவன், 8 கூத்துக்கு இளையவன், அண்ணன் கொடுத்தா கொடுத்துருப்பேன், சாகட்ட விடு, வரட்டு கௌரவம். சரி தம்பி படிக்காதவன், குடிக்கிறான், கெட்டு போயிட்டேன், அவனை காப்பாற்ற இறங்கி போய் அவனுக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலை நமக்கு இல்லை. துயரற்றவனை தேடி செல்லுதல். ஆண்டவர் சொல்றார், ஊதாரி மீன் கதையில மகனுக்காக காத்திருக்கிறார், பாவம் செய்த மனிதனுக்காக காத்திருக்கிறார், தேடி செல்கிறார், பாவியை தேடி செல்கிறார். அப்ப தேடி சென்று உதவுகின்ற அந்த ஈரம் உள்ள மனிதன், உனக்கு கொஞ்சமாவது மனசு ஈரம் இருக்கான்னு கிராமத்துக்கு, கொஞ்சம் மனசு ஈரம் இருக்குதா? ஈரத்துல இருக்கா? கல்லு மாதிரி மனசுக்கு கரைய மாட்டேங்கிறானே அப்படிமா சொல்ற மாதிரி கிராமம் இல்ல. ஆக அப்படி செய்யக்கூடிய மனிதன் தான் கடவுளின் படைப்பிலே வலிமை வாழ்ந்துன்னு ஆண்டவர் சொல்றார். அந்த உதவி என்பதுதான் அடைக்கலம் என்பது போல். அந்த உதவி நம்ம செய்யறோமா? செய்யறோம். ஆனா என்ன, நிறைய செய்ய முடியும், ஆனா செய்யாமல் சுயநலத்தோடு வாழ்கிறோம். இந்த உலகமே ஒரு உறவில் ஒப்புரவில் தான் இயங்குகிறது. ஒருவன் மற்றவனை சார்ந்து வாழ்கிறான். நான் மட்டும் வாழ்ந்துக்கிறேன், எனக்கு யாருமே தேவை முடியுமா? முடியாது. எல்லாருமே ஒருவன் மற்றவனை சார்ந்து வாழ வேண்டும். இருத்தலும் கொடுக்கலும் தான் வாழ்க்கையின் நியதி. விவசாயம் பண்றோம், நெல்ல பொழுது விற்கிறோம், என்ன பண்றான், வியாபாரி வாங்கி போய் போட்டு காசை கொடுக்குறான், காசை போய் துணிமணி வாங்குறோம், நல்லது கெட்டது வாங்குறோம், பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். எப்படி வந்து இருத்தலில் கொடுக்கலும் தான் வாழ்க்கை. அப்ப உதவி செய்யணும், முக்கியமானது. ஆக நாம் உதவி செய்கிறோமா? நீங்க அருமையான வாசகம் அவர் வாசித்தாங்க இல்லையா? காணாவூர் திருமணத்தில் நடக்கின்ற ஒரு நிகழ்வு. என்ன நடக்குது? திராட்சரசம் தீர்ந்து போச்சு. இப்ப நம்ம என்ன செய்வோம்? கல்யாணத்துக்கு போறோம், விசேஷத்துக்கு போறோம், போனோடனே சாப்பாடு நமக்கு கிடைக்கல, என்ன செய்வோம்? மணமக்கள் மகிழ்ச்சியோடு வாழுங்கள், எனக்கு மிக்க நன்றி, அவங்க மகிழ்ச்சி வந்துருவோமா? என்ன சொல்லுவான்? கல்யாணம் பண்றாங்களா? கல்யாணம் என்னத்த கல்யாணம் பண்ணாங்க? வாய்க்கு ருசியா வக்கனே சோறு போடல, ஒரு கறி கஞ்சி காய்ச்சி ஊத்தல, என்னத்த கல்யாணத்தை பண்ணிவிட்டேன்? கல்யாணம் வேணாம், கல்யாணம் இதுக்கு ஒரு பத்திரிக்கை வேற, ஒரு பந்தல் வேற அப்படின்னு சொல்லி நம்ம பேசக்கூடாதெல்லாம் பேசி அந்த மணமக்கள் வாழ்க்கையை தொடங்குற மாதிரி சபிச்சுட்டு தான் வரணும். எல்லாருடைய மனதில் அப்படித்தான். நம்ம இல்லைன்னு சொல்லுவோம், அந்த நேரத்தில் அப்படியே ஆத்திரமா வரும். ஆனா அன்னை என்ன செய்யறாங்க இல்லைங்களா? அவங்க கூட சாப்பாடு கிடைக்கலைங்க, கொஞ்சம் ஓடி சொல்றேன், அம்மா ரசம் தீர்ந்து போச்சு. உடனே இந்த அம்மா என்ன பண்றாங்க? பெட்டிஷன் யார்கிட்ட போறாங்க? விண்ணப்பத்தை ஏசா அந்த மகன் போறாரு, அம்மா தம்பி திராட்சரசம் தீர்ந்து போச்சாம்பா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, தீர்ந்து போச்சான், அவ்வளவுதான். அந்த அம்மா தாயே அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியுங்கிறாரு. அம்மாவா காணாம். அடுத்து என்ன பதில் வருது? 4 பேரை கூப்பிட்டு, ஏப்பா என் பையனை போய் பார்த்து சொல்லிட்டேன், என்னன்னு அவன் சொல்றான்னு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த அம்மா. அவர் மேல எங்கேயும் பாக்குறாரு, தாய் சொல்லை தட்டாதே,
தாயை காத்த தனையன். நான் கேள்விப்படுறோமா? நமது பண்பாட்டில் வரக்கூடிய சொல்லாடல். நம்ம தாய் சொல்ல தட்டாம இருக்கிறோமா? நல்லா படி. ஆமா, நீ சொன்னா கேட்டாங்க படிக்க மாட்டேன். அதை செய்யாதடா, தப்புடா, நான் செய்வேன். தாய் சொல்லை தட்டாதே. தாயை காத்த தனையன்னு சொல்றான். தாய்க்கு உதவி செய்வோம் தான் ஒரு மகனுடைய வேலை. என்ன பண்றான்? அம்மா சொல்லிட்டாங்க இப்ப, சரி அந்த ஜாடியில ரொம்ப தண்ணி நிரப்பும். தந்தையை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு ஒரு ஆசீர்வாதத்தை போடுறாரு. என்ன பண்ணுது? தண்ணீர் எல்லாம் திராட்சை ரசமாக மாறுகிறது. கைத்தட்டுங்க. கடவுளுடைய அற்புதத்தை பார்த்தீங்கன்னா, அதாவது கிறிஸ்து புதுமைகளை செய்வதற்கு காத்திருக்கிறார். அந்த புதுமைகள் அற்புதங்கள் நிகழ்வதற்கு நாம் யார் வழியாக செல்ல வேண்டும்? யார் வழியா போனா? அன்னை மரியா வழியா போகணும். இப்ப வீட்டுல பாக்குறோம் இல்லையா, சின்ன குழந்தைங்க என்ன பண்ணும்? பொம்பளை பிள்ளைங்க போய் நேர அப்பாட்ட போய், அப்பா நாளைக்கு ஸ்கூல் கேட்டாங்க, எனக்கு ட்ரெஸ் வாங்கணும். உனக்கு என்னடா கண்ணு, நான் வாங்கி தரேன் அப்பா. பொம்பளை போய் உடனே அப்பா கொடுத்துருவாரு. இந்த பசங்களுக்கு தரவே மாட்டாரு அப்பா. அப்பாவுக்கு எதிரியாருன்னா அப்பா, பசங்களுக்கு எதிரியானா அப்பா தான். காசு கொடுப்பா, போடா காசு இல்லை. உடனே எங்க போவேன்? அம்மாட்ட போனேன். அம்மா இருடா, அப்பாடா நான் வாங்கி தரேன், டென்ஷன் ஆகாத, வாங்கி தரேன். என்னங்க காசு இல்ல? என்னங்க பையன் கேட்கிறேன், கொஞ்சம் கொடுங்க. சரி சரி, சட்ட பையன் எடுத்து கொடு. அதாவது எப்படி ஒரு தாயானவள் உதவியை பெற்று தருகிறாள் என்பதை நம்ம சாதாரண நம்ம அம்மாக்கள் வீட்டிலேயே பார்க்கிறோம். நம்ம அம்மாட்ட போய் நம்ம அம்மா இறைவனை பெற்றெடுத்த தாயிடம் சென்று நாம் முறையிடுகின்ற பொழுது நமக்கு நல்ல உதவி வரும். அதைத்தான் அடைக்கல் அன்னை என்றால் குட் ஹெல்ப், போன் செக்கர்ஸ் என்றால் நல்ல உதவி என்பது பொருள், சகாயம் என்பது பொருள். நம்ம மாதா மன்றாட சொல்லுவோம் இல்லையா? மாதா மன்றாட சொல்லுவோம், விடிய கால நட்சத்திரமே, வியாதிக்காரருக்கு ஆரோக்கியமே அப்படி சொல்லுவோம். அதுல முக்கியமான ஒரு மன்றாட்டு, கிறிஸ்தவர்களின் சகாயமே, சம்மனசுக்களின் ராக்கினியே அப்படிமோ. கிறிஸ்தவர்களின் சகாயமே என்று சொன்னால், சகாயம் சொன்னால் உதவி என்பது பொருள். அவர்களுடைய குட் ஹெல்ப், போன் செக்கர்ஸ்னா நல்ல உதவியை பெற்று தருவோடு அவை. அன்புக்குரியவளை இன்னைக்கு ஒரு மங்களகரமான நாள். இப்பதான் அண்ணாவுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடணும். ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி. அற்புதமான சிறிய கிராமம், இயற்கை சூழல் உள்ள ஒரு இடம், நல்ல மழை பொழிய வேண்டும். அது பக்கத்துல நிறைய பெட்டிஷன் விண்ணப்பத்தை போட்டார் ஏசுனாச்ச. நீங்க கொடுத்த விண்ணப்பம் எல்லாம் உங்கள் விண்ணப்பங்கள் அனைத்தும் கேட்கப்படும். நம்பிக்கையோடு அன்னை மரியாதையிடம் நம்ம விண்ணப்பங்களுக்கு கொடுப்போம். இறைவனின் ஆசீர் நிறைவாக நமக்கு கிடைக்க, நம்ம ஊர் வளம் பெற, உறவோடும் மகிழ்வோடும் அனைவரும் ஒருவருக்கொரு உதவி செய்து வாழ, உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ, ஒற்றுமையோடு வாழ, நல்ல மழை பொழிய, விவசாயம் செழிக்க, குடும்பங்களில் ஆசீர்வாதம் நிறைய இறைவனின் அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஒவ்வொரு மன்றாட்டுகளிலும் நாம் பாட வேண்டியது, தாயின் வழியாக கேட்கின்றோம் தந்தையே தந்தருள்வாய். பாடுவோம். தாயின் வழியாக கேட்கின்றோம் தந்தையே தந்தருள்வாய். நல்ல ஆயன் நானே என்று மொழிந்த அன்பு இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் அனைவரையும் உமது பாதம் தருகிறோம். நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவும் நல்ல ஆயனாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாயின் வழியாக கேட்கின்றோம் தந்தையே தந்தருள்வாய். தாயின் வழியாக கேட்கின்றோம் தந்தையே தந்தருள்வாய்.
எமது நாட்டை ஆளும் தலைவர்களை உமது பாதம் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்கள் தன்னலம் நாடாது பிறர் நலம் பேணி நாட்டு மக்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்திட அவர்களுக்கு தாராள மனதினை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாயின் வழியாக கேட்கின்றோம். தந்தையை தந்தருள்வார். தாயின் வழியாக கேட்கின்றோம். தந்தையை தந்தருள்வார். அமைதியின் தெய்வமே எம் இறைவா, எம் ஊரில் உள்ள மக்களை உமது பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். குடும்பத் தலைவர் செய்யும் தொழிலையும் ஆசீர்வதியும். நல்ல உடல் நலத்தையும் அளித்த ஒற்றுமையும் சமாதானத்துடன் வாழ வேண்டும் என்று அமைதியின் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாயின் வழியாக கேட்கின்றோம். தந்தையை தந்தருள்வார். தாயின் வழியாக கேட்கின்றோம். தந்தையை தந்தருள்வார். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். இறையாட்சி இத்தகையோருக்கு உரியது என்று ஒளிந்த அன்பு இறைவா, எம் ஊரில் உள்ள இளைஞர்கள், இளம் பெண்கள், சிறுவர் சிறுமியர் அனைவரையும் உமது பாதம் தருகிறோம். நீ சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை இத்தகையோருக்கு தந்துள்ள வேண்டும் என்று அவர்களை இயேசுவின் சீடர்களாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாயின் வழியாக கேட்கின்றோம். தந்தையை தந்தருள்வார். தாயின் வழியாக கேட்கின்றோம். தந்தையை தந்தருள்வார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று என்று மொழிந்த அன்பு இறைவா, எம் பங்கு எடுக்கும் எல்லா முயற்சிகளுக்காகவும் எம் பங்கு கோவில் வெகு சீக்கிரத்தில் கட்டி முடியவும் அதில் வேலை செய்யும் அனைத்து பணியாளர்களை ஆசீர்வதிக்கவும் எம் ஊர் வளர்ச்சிக்காகவும் நல்ல பருவமழை பொழிந்து விவசாயம் செழிக்கவும் கஷ்டங்கள் நீங்கவும் நோயில் இருந்து விடுபட வேண்டுமென்று புனித அடைக்கல அன்னை வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தாயின் வழியாக கேட்கின்றோம். தந்தையை தந்தருள்வார். தாயின் வழியாக கேட்கின்றோம். தந்தையை தந்தருள்வார். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்ற அன்பு இறைவா, எங்கள் அனைவரையும் இறை வளர்ச்சியில் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு அன்னையின் அன்பை எங்களுக்கு எடுத்துரைத்த தந்தை அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நீதாமே அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து உடலுள்ள நலத்தை கொடுக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாயின் வழியாக கேட்கின்றோம். தந்தையை தந்தருள்வார். தாயின் வழியாக கேட்கின்றோம். தந்தையை தந்தருள்வார். அன்பு தந்தை இறைவா, இந்த அற்புதமான மாலை வேளையில் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தருணத்திலே சிறப்பாக அன்னையின் பிற விழாவை கொண்டாடக்கூடிய இந்த கிராமத்து மக்கள், இரு கிராமத்து மக்களையும் நிறைவாக ஆசிர்வதியும். உடைய இயக்கங்கள், விண்ணப்பங்கள், தேவைகளை எல்லாமே அறிவீர். ஆண்டவரை நீர் இரக்கமும் கனிவும் நிறைந்தவர். உமது பாதத்திலே நாங்கள் நம்பிக்கையோடு எடுத்து வைக்கக்கூடிய கொண்டாட்டங்களுக்கு கனிவாய் செவிசாய்த்து இந்த ஊர் மக்கள் அருள் வளத்திலும் பொருள் வளத்திலும் சிறந்து விளங்கும் ஒரு முன்மாதிரியான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ இவரை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். கலியினை கலந்திடுவே. என்னை வழியாக தந்திடுவே.
ஏற்றிடுவாய் இறைவா பிரசவமா உமக்கு தந்தை ஏற்றிடுவாய் இறைவா அப்பவும் பிரசவமாய் உமக்கு தந்தை வழியை கடந்திடுவே வழியாக தந்திடுவே என்னை உனக்காக படைத்தவரே கண்ணாயாடும் இருப்பவரே என்னை உனக்காக படைத்தவரே கண்ணாயாடும் இருப்பவரே தன்மை உணர்ந்து என் வாழ்வை பகிர்ந்து தன்மை உணர்ந்து என் வாழ்வை பகிர்ந்து ஏற்றிடுவாய் இறைவா வழியாக மாற்றிடுவாய் ஏற்றிடுவாய் இறைவா வழியாக மாற்றிடுவாய் வழியில் கலந்திடுவாய் வழியாக தந்திடுவாய் சகோதர சகோதரிகளே, நாம் கொடுத்துள்ள திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் மக்கள் இன்னும் காணிக்கைகளை கண்டோம் ஏறணும். இவ்வாறு தூயாவியாய் ஒளியாக நிரப்பப்பட்ட எங்கள் இதயங்கள் என்றும் கண்ணியான புனித மரியாவை வேண்டலாம். உம் திருமகன் கிறிஸ்துவை என்று பற்றிக்கொள்ள அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எனக்கு எல்லாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவிகள் எட்டவாரம் தன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சி நினைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வாழுதல் வழிபாடுகின்றனர். தலைமைதான் பூர்வமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடக்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின்
ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூயப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுபடுவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையினை கொடுத்தரும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிர ஆனந்தம் இல்லா திருநிலை அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தர்கள். இரக்கமுள்ள இறைவா, உமது தாயை எங்களுக்கு தாயாக, சிறப்பாக எங்களுடைய கிராமத்தின் பாதுகாவலியாக தந்தமைக்காக, அந்த அடைக்கல் அன்னையின் வழியாக நீ செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்ற இது நன்னாளிலே இங்கு கூடியிருக்கின்ற ஒவ்வொருவரையும் சிறப்பாக நீராளை திருப்பதி ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்கள், கிளை கிராம மக்கள், பிற சமய மக்கள் என் அனைவரையும் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதியும் மகிழ்ச்சியும் அருளும் ஒளியும் ஆசீர்வாதமும் என்றென்றும் நிலைத்து நிற்பதாக. குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்க
ஆவியின் கனிகளாலும் கொடைகளாலும் நிரப்புவீராக. உம்மை நாடி வந்திருக்கின்ற இந்த மக்கள் அடைக்கல அன்னையின் வழியாக இறைவனின் அபரிதமான இரக்கத்தை பெற்றுக் கொள்வார்களாக. மேலும் உயிர்த்தல் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித நார்பர்ட், புனித அகுஸ்தீனார், புனித அருளானந்தர், இவ்வுலகில் மொக்கமானவர்களாக இருந்தோராகிய புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகிற்கு எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராகிய இயேசு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உலகே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே,
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். அன்னையை போன்று நாம் ஆபத்தில் இருக்கின்ற பொழுது நமக்கு உதவி செய்ய வரக்கூடிய நாசரேத்து இயேசு, இவரை போன்று நாமும் ஒருவருக்கு உதவி செய்ய அழைப்பு விடுக்கிறார். தெய்வத்தின் திருவிருந்தில் பங்குவரும் நாம் அனைவரும் பேரு பெற்றோரே. கிறிஸ்துவின் திருவிழலும் திருத்தமும் மெய் காத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. அன்புக்குரியவர்களே, பொழுது வழங்கக்கூடிய இந்த திவ்ய நற்கருணை திருவிருந்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கு வருமாறு உங்கள் அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். பிற மதத்தினர், பிற சபையினர் யாரும் இருந்தால் பொழுது வழங்கக்கூடிய அன்பு தெய்வமே, எங்கள் தந்தையே, படைத்தையும் படைத்த ஆற்றலே, ஆண்டவரே போற்றி போற்றி, ஆண்டவரே போற்றி போற்றி. போயிருந்தேன் தேடிய நீ வந்தாய், ஆளாகி நான் இருந்தேன் அறிவு என்னில் கொண்டாய். போயிருந்தேன் தேடிய நீ வந்தாய், ஆளாகி நான் இருந்தேன் அறிவு என்னில் கொண்டாய். உதாரியாய் அழைந்தேன் திருந்தவை காத்திருந்தாய், உதாரியாய் அழைந்தேன் திருந்தவை காத்திருந்தாய். திருப்பி வந்து என்னை தழுவி விருந்து தந்தாய், விருந்து தந்தாய், விருந்து தந்தாய். பேரன்பே பேரன்பே தேடி வரும் என் தேவனே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, மீன்பளிக்கும் அருளையாமலில் பங்குபெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். சிறப்பாக இந்த நாளில் தலமாதாவின் திருவிழாவை கொண்டாடும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அந்த அன்னையின் வழியாக செய்து அடைந்து ஆண்டவரின் உதவியை நன்றி நாங்கள் போற்றி புகழ்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மக்களாக உம்மை பின்பற்றக்கூடியவர்களை எங்களுக்கு தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உன்னாவோடும் இருப்பாராமே. சிறப்பாசிரிக்காக கொண்டாடுவோம். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேச்சின் வழியாக மனித இனத்தை கனிவிறக்கத்துடன் நீக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரண வேலையை தம்பி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்று எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றதோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகளாக